மொழி என்பது எது? உலகத்தில் எவன் மிகப்பெரியவன் தெரியுமா? நான் தமிழ் படித்தவங்க. உலகத்திலேயே மிக உயர்ந்த மொழிங்க தமிழ். நான் சும்மா சொல்லலைங்க, மிக உன்னதமான மொழி தமிழ் மொழி. ஆங்கிலத்தில் பேசினால் அழகாகத்தான் இருக்கும், ஆனால் தமிழில் பேசினால் உயிர் இனிக்கும்ங்க, உயிருக்குள்ள இனிக்கும் அந்த தமிழ். யார் ரொம்ப பெரியவங்கன்னு சொல்லிட்டு அவ்வையிடத்தில் கேட்டார்கள். எல்லோரும் சொல்கிறார்கள் அவ்வை என்பவள் பாட்டின்னு. கிடையாது, சின்ன பொண்ணு, அவ சின்ன பொண்ணு. ஏன் அவளை கிழவின்னு சொன்னாங்க தெரியுமா? சின்ன வயசில் அதியமானோட அவள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்தா. அப்படி சின்ன பொண்ணும் ஒரு ஆணும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களை சொன்னான். ரொம்ப பெரிய விஷயங்களை சொல்லணும்னா நமக்கு வயசாகி போயிடணும் அப்படிங்கிறதுனால கிளவி ஆக்கிட்டாங்க அவளை. சின்ன பொண்ணு அவகிட்ட கேட்டாங்க எது பெருசு? அவ சொன்னா இந்த உலகம்தான் பெருசு. அப்போ கேள்வி கேட்டாங்க, அப்போ உலகத்தை படைச்சவன் அதை விட பெருசு இல்லை, அப்போ படைச்சவன் தான் பெரியவனா? அவ்வை சொன்னா பாருங்க, பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகன் திருமால் உந்தியில் பிறந்தோன், திருமால் அலைக்கடல் துயின்றோன், அலைக்கடல் சிறுமுனி கலசத்துள் அடக்கம், சிறுமுனி கலசமோ புவியில் சிறுமண், புவியோ அரவினுக்கு ஒரு தலைபாரம், அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் ஈசனுள் ஒடுக்கம், ஈசன் தொண்டருள் ஒடுக்கம், தொண்டரின் பெருமையை சொல்லவும் வேண்டுமோ? தொண்டு பெருசுங்கிறாங்க. சாமி வந்து உக்காந்துக்குமா, தொண்டு எங்க இருக்குதோ அங்க சாமி வந்து உக்காந்துக்குமா. தொண்டன் தான் பெரியவன், தொண்டு செய்பவன் தான் தலைவன். நான் சொல்கிறேன், நல்ல தொண்டனாக இல்லாமல் ஒருவன் நல்ல தலைவனாக இருக்கவே முடியாது. அதிகாரத்தால் எதுவும் சாதிக்க முடியாது. பேரன்பு கொண்டவன் தலைவன் என்பவன். எனக்கு அடுத்த ரொம்ப பெரிய தலைவன்னா தலைவன், அவன் தான் தலைவன். ரொம்ப பிடித்தமான இன்னொரு தலைவன் யார் தெரியுமா? ஜீசஸ் கிரைஸ்ட். ரொம்ப பிடிக்குங்க எனக்கு அந்த மனிதரை. கடவுளினுடைய மெசேஞ்சர், எல்லாவற்றையும் கடந்து நான் அந்த தலைவனை பார்க்கிறேன். ஒரு தலைவன் வந்து நின்றால் அவன் எல்லோருடைய ஆன்மாவும் வந்து மண்டியிடணுங்க அவங்க முன்னால. ஆன்மா மண்டியிடக்கூடிய ஒரு தலைவன். என்ன குவாலிட்டி தெரியுமா? நம் எல்லோரிடத்திலும் அந்த குவாலிட்டி இருக்கணுமா? 2 சொற்களால் அதை நான் சொல்றேன். ஆசீர்வாதம் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள். ஆசீர்வாதம் இருந்தால் புரியும், இல்லைன்னா புரியாது. கொஞ்சம் லேட்டா புரியும், அதுக்குள்ள வாழ்க்கை வீணா போயிடும். சொல்ற சொல் புரியணும். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் யாருன்னா பைபிளை முழுக்க வாசிச்சு பாருங்களேன். என்ன குவாலிட்டி தெரியுமா லீடர்ஷிப்க்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லீடருங்கிறவன் எல்லாரையும் பின்னால விட்டுட்டு முன்னால நடக்கிறான், அவன் மட்டும் லீடர் இல்லை. எல்லாரையும் முன்னால விட்டுட்டு சரியா போறாங்களான்னு பின்னால நீங்க பார்க்கறான் பாருங்க, அவனும் தலைவன் தான். Good shepherd. Good shepherd is a good leader. Good leader. நான் தான் முன்னால வர வேண்டும் என்று நினைப்பவன் லீடர் கிடையாது. என் சுவடுகளை பின்பற்றி என்று சொல்லுபவன் இல்லை லீடர். அவர்கள் ஸ்டெப் சரியாக போகிறதா என்று பார்த்து பார்த்து அவர்களை வழிபடுத்துகின்றவன் லீடர். என்ன தெரியுமா குவாலிட்டி? ஜீசஸ் கிரைஸ்டனுடைய குவாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க மதம், சர்ச்சு, வழிபாடு, பைபிள் எல்லாத்தையும் மறந்துருங்க. ரீசரெக்ஷன் அது எல்லாத்தையும் மறந்து உங்க மனசுக்குள்ள ஆழமா போக வேண்டிய ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருந்தா, உங்ககிட்ட அது வந்துருச்சுன்னு அர்த்தம். வராது, கஷ்டம். இன்னிலேருந்து ட்ரை பண்ணுங்க, இந்த வினாடியிலேருந்து ட்ரை பண்ணுங்க. He is the leader. Why? He is having the quality of the mankind. What is the quality? He is a man of no mood. மூடு அப்படிங்கிறத ஒன்று கிடையாதாங்க அவருக்கு. எதுவுமே அவருடைய மூடை நீங்க கெடுக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாதான். நம்மளை எவ்வளோ சீக்கிரமாக மாற்ற முடியும் தெரியுமா? ஒருத்தன் நாயோட வாக்கிங் போயிட்டே இருந்தான். முன்னால் வந்தவன் கேட்டான், என்ன நாயோட வாக்கிங்கா? ஏன் எப்படி தெரியுது? ஏன் சார் நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க? நான் உங்ககிட்ட கேட்கலையே, நாய்கிட்ட கேட்டேன். முடிஞ்சு போச்சா? அந்த நாய் சாயந்தரம் வரைக்கும் கடிச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளை. மூடு இப்படி கெடுத்துடுறாங்களே. என்ன மேடம் நல்லா பேசுவீங்கன்னு பார்த்தா சுமாராக பேசுனீங்க, முடிஞ்சு போச்சு சாயந்தரம் வரைக்கும் என் மூடு. மூடு இப்படி கெட்டுருது. யார் தெரியுமா தலைவன்? மூடே கிடையாதுங்க. அதனால்தான் ஆன்மா வந்தால் அவனிடத்தில் மண்டி. நான் ஒன்று கேட்குறேன், ஏன் கொடைக்கானலை செலக்ட் பண்ணீங்க கன்வென்ஷனுக்கு?
ஏன் வத்தலை குண்டு நல்லா தானே இருக்குது? ஏன் திண்டுக்கலுக்கு என்ன குறை? ஏன்னா மலை மலை அப்படின்னா 2 பாயிண்ட். 1, அது குளிர்ச்சியானது. 2, அது அமைதியாக இருக்கிறது. ஒன்றும் இல்லைங்க, நாமும் குளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருந்தால் எல்லோரும் நம்மை நோக்கி வருவார்கள். அவ்வளவுதான். ஆழமான ஒரு சொல் சொல்கிறேன். ஒரு நாள் ஆட்டோல எனக்கு இந்த சொல் ரொம்ப பிடிக்குங்க. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த சொல் பிடிக்கும்னு தெரியல. எனக்கு வெறுப்பான சொல் மட்டும்தான் வந்து உடனே தொடுது. ஆழமான புத்தி சார்ந்த சொல் தொடரதில்லை. நம்மளை கடந்து போயிடுறோம். பாருங்களேன், இன்னிலிருந்து இன்னொரு சொல்லையும் உங்க டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. தலைவன் அப்படின்னா யாருன்னா குரு. குரு அவன் வழி காட்டுவான், வாழ்ந்து காட்டுவான். குரு. ஆட்டோ பின்னால் எழுதியிருந்துச்சுங்க ஒரு சொல். எனக்கு ஆடி போயிட்டேன் நான் அந்த சொல்லை கேட்டு. முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. அடங்கிய மனமே குரு. மனசு அடங்கி இருந்தா அவன் தான் குரு. உங்க மனசு அடங்கி இருந்தா உங்களுக்கு அது குரு. உங்களுக்கு யார் குருனா, யார் மனம் அடங்கி இருக்கிறார்களோ அவர்கள் குரு. மனம் அடங்கி இருக்க வேண்டும். என்ன என்ன ஏது ஏது என்ற அலைச்சலாக இருக்கக்கூடியவர்கள் தலைமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் வெறும் அதிகாரிகள், அதிகாரம் படைத்தவர்கள். அதிகாரத்தால் ஒன்றுமே சாதிக்க முடியாது என்பதற்குத்தான் நான் சிங்கக்கதையை சொன்னேன். அன்பினால் தான் சாதிக்க முடியும். யார் நல்ல தலைவன் என்றால் யாரிடத்தில் அன்பு பெருக்கெடுக்கிறதோ அவன் தலைவன். நான் இன்னைக்கு காலையில் சன் டிவியில் பேசினேன். நீங்கள் எல்லோரும் நேற்று மிக தாமதமாக தூங்கி இருப்பீர்கள். அதனால் காலையில் அதை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு விஷயம் சொன்னேன், அதில் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. பறக்கிறது பிடிக்கும், அப்படி பிரம்மாண்டமாக இருக்கிறது பிடிக்கும், விஸ்வரூபம் பிடிக்கும், எப்பவுமே பிடிக்கும். எங்கள் அப்பா சொன்னார் அந்த விஷயத்தை. நீ உன்னை நீயே எவ்வளவு விஸ்வரூபம் எடுத்து நில் என்றால் உன் விதியை படைக்கின்ற இறைவன் கூட உன்னிடத்தில் வந்து கேட்க வேண்டும், சொல் பக்தனே உன் விதியை நான் எப்படி எழுத. அப்படி நிற்கணுமா? அப்பா சொல்லி கொடுத்தார் எனக்கு. அது ஒரு உருது கவிதை இருக்கிறது, அதை நான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறேன். खुदी को कर बुलंद इतना हर तकदीर से पहले खुदा अपने बंदे से खुद पूछे बता तेरी रजा क्या है. இது அப்பா சொன்னது. ஒரு நுட்பமான ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு தலைவனை எப்படி அடையாளம் காண்பது என்று சொல்கிறேன். யார் தலைவன்? வாய்ப்பு கிடைப்பதனால் அதிகார நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் அதிகாரிகள். யார் தலைவன் தெரியுமா? விஸ்வரூபம் எடுக்கின்றவன் தலைவன். கோயம்புத்தூர் எழுத்துலக சிம்மம் ஜெயகாந்தன் ஒரு முறை பேச வர்றார். நான் அந்த மீட்டிங்கில் இல்லை, யூடியூப்பில் தான் கேட்டேன். நீங்களும் யூடியூப்பில் கோயம்புத்தூர் பாரதி விழா ஜெயகாந்தன் போட்டால் இந்த பேச்சு வரும். கொஞ்சம் கேளுங்க அந்த பேச்சை. என்ன பேச்சுங்க! மனசு அறுத்து அறுத்து உள்ள போய்கிட்டே இருக்குங்க. புத்தியின் தளத்தில் ஏறிக்கொண்டே இருக்கிறது பேச்சு. ஒரு நோட்ஸ் இல்லாமல் பேசுகிறான் மனுஷன். அந்த மனிதரை அறிமுகம் செய்த பொழுது அந்த எம்சி ஒரு வார்த்தை சொன்னாருங்க. நான் உங்களுக்கு மறுபடியும் பிரார்த்தித்து, இறைவனை பிரார்த்தித்து இந்த சொல்லை சொல்கிறேன். உங்கள் மனசுக்குள்ள அது போயிடணும். இந்த பிரார்த்தனையோடு சொல்றேன். எம்சி சொன்னார், இப்பொழுது ஜெயகாந்தன் மேடையில் பேச வருவார், பாரதியை பற்றி பேசுவார், தன் விஸ்வரூபத்தை காட்டுவார் அப்படின்னார் எம்சி. மேலே ஏறிச்சிங்க, நின்னாரு. நண்பர் சொன்னார், ரொம்ப ஆழமாக கவனிங்க, புரிந்தவர்கள் அலர்ட்டாயிருவீங்க. நண்பர் சொன்னார், நான் பாரதியை பற்றி பேசுவேன், விஸ்வரூபம் காட்டுவேன் என்று. விஸ்வரூபம் என்பது நான் காட்டுவதல்ல, நீங்கள் காண்பது என்று சொன்னார். விஸ்வரூபத்தை காட்ட முடியாதுங்க. நீங்க 1000 வந்து இங்க சத்தம் போடுங்க, 1000 பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுங்க, ஏற்கனவே அது இருக்குது, அதுதானே கொண்டு வந்து போடுறீங்க. புதுசா என்ன சொல்ற? உனக்குள் ஒரு விஸ்வரூபம் இருக்கிறது, அது என் பார்வைக்கு மட்டும் தெரிகிறதா? ஐ வில் பி யுவர் ஃபாலோவர். ஏங்க கீதை சொன்னான் கிருஷ்ணன். கிருஷ்ணன் தானே விஸ்வரூபம் எடுத்து சொன்னான். நம்ம படத்துல பார்க்கல, கர்ணன் படத்துல. இந்திய தொலைக்காட்சிகளிலேயே முதல் முறையாக வந்துச்சு. இப்போ பார்க்கல, நம்ம
அப்படி எடுத்து விஸ்வரூபத்தை காட்டினாரே. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அப்படி விஸ்வரூபம் எடுத்து ஒருவேளை கிருஷ்ணன் கீதை சொல்லி இருந்தால் குருக்ஷேத்திரம் நடந்திருக்காது. எல்லாரும் கேட்டிருப்பாங்கல்ல. அவன் சொன்னது அர்ஜுனனுக்கு மட்டும்தான். அந்த வார்த்தைகள் சொல்ல 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 5 அடி 5.5 அடி உயரம் உள்ள கிருஷ்ணன் அவனுக்கு 50,000 அடி போல் தெரிந்தான். அது தெரிந்தது ஸ்தூலம் அல்ல, அவன் சொன்ன வார்த்தையின் சத்தியத்தால் அவன் விஸ்வரூபம் எடுத்தான். விஸ்வரூபம் என்பது வார்த்தையின் சத்தியத்தால் வருவது, செயல்பாடுகளின் சத்தியத்தால் வருவது. அது அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நான் இவ்வளவு செய்கிறேன் பார் என்று அடுத்தவர்களுக்கு காட்டுவதாலும் வருவதல்ல. அப்படி காட்டாமல் அடங்கி இருக்கும் மனதோடு நம்மை வழிபடுத்தக்கூடிய குரு யார் என்று பாருங்கள். அந்த தலைமை உங்களுக்கு கிடைத்தால் நீங்கள் பாக்கியவான்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிடம் உண்டு. 5 நிமிடத்தில் நான் என் கடமையை முடிக்கிறேன். என்ன காரணம்னா, நான் ஆல் இண்டியா ரேடியோவில் வேலை செஞ்சவர் 11 வருஷம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை வானொலி நிலையம் அப்படின்னு ஆரம்பித்தோம்னா இத்துடன் இந்த ஒளிபரப்பு முடிவடைகிறது, வணக்கம் அப்படின்னு முடிக்கணும். கரெக்டாக முடிக்கணும். 1 செகண்ட் கூட தாண்டக்கூடாது. 1 செகண்ட் கூட தாண்டாது. ஆளை கடத்துறவனை கூட மன்னிச்சிடலாம், நேரத்தை கடத்துறவனை மன்னிக்க முடியும். இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. நேரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டே வரீங்க. காலம் பொன் போன்றதல்ல. பொன்னை இழந்தால் சம்பாதித்துக் கொள்ளலாம். காலம் உயிர் போன்றது, இழந்தால் சம்பாதிக்க முடியாது. வேதத்தில் இறைவன் சொல்லுகிறான், நான் காலமாக இருக்கிறேன், என்னை யாரும் குறை சொல்லாதீர்கள். ஆக காலத்தின் அருமை தெரிந்து நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மலை மேலே ஏறி வந்துட்டு இருந்தேன். நீங்களும் பார்த்திருப்பீர்கள். எத்தனை பேர் குரங்குக்கு பொறி போட்டீங்க? எத்தனை பேர் உங்கள் கையில் இருக்கிற பழத்தை குரங்கு கொடுத்தீங்க? நிறைய பேர் கொடுத்துருப்பீங்க. ஏன்னா அன்பு. ஒருத்தர் சொன்னாருங்க, மலை ஏறுகின்ற பொழுது, சுற்றுலா இடங்களுக்கு போகின்ற பொழுது குரங்குகளுக்கு எதையும் கொடுக்காதீர்கள். ஏன் என்றால் குரங்குகளின் இயற்கை இயல்பு மாறி போகிறது. அவை மரம் ஏறுவதோ தானாக உழைத்து பழம் பறித்து சாப்பிடுவதோ தெரியாமல் மனிதர்களைப் போல சுற்றுலாக்களின் முன்னால் அவர்கள் கையேன் பிச்சை எடுக்கிறார்கள். பார்த்திருக்கிறீர்களா? நாம் அன்பு என்கின்ற பெயரிலே செய்யக்கூடியது எல்லாம் பல நேரங்களில் அநியாயமாக இருக்கிறது. இதை ஒரு தலைவன் சொல்லித்தர வேண்டாமா? யாரோ சொல்லி தந்தா தானே தெரியுது. ரொம்ப பசியோட ஒருத்தன் வந்தான். ஒரு ஆள் வேர்க்கடலை சாப்பிட்டே இருந்தாரு. மயங்கி விழற மாதிரி இருந்தான். கைப்பிடிச்சு உட்கார வச்சாரு. பசியான்னு கேட்டார். ஆமா, நான் ஒரு பிடி கடலை கொடுத்தார். கடலை சாப்பிட்டு அவரை பார்த்தான். ரொம்ப நன்றி, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா என்றான். தண்ணீர் அதோ பைப்பில் வருது, போய் குடிச்சுக்கோன்னார் அவர். தண்ணீரையும் எடுத்து கொடுக்காம முட்டாள். பசிக்கு சோறிடுதல் புண்ணியம், அவனை சோம்பேறி ஆக்காமல் பார்த்து கொள்ளுதல் டபுள் புண்ணியம். ரொம்ப உறுதியா இருக்கணும் நாம இந்த விஷயங்கள்ல. பல நேரங்கள்ல நமக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. அன்பு என்கின்ற பெயரினால் இதுதான் சேவை என்கின்ற. நான் சொல்லுகிறேன், ஒவ்வொரு சமூகமும் தன் கடமையை சரியாக செய்கின்ற பொழுது சேவைக்கு வேலையே இருக்காதுங்க. கடமை தவறுகின்ற சமூகத்திற்கு தானே சேவை தேவைப்படுகிறது. யோசித்து பார்த்தால் ஒரு பேருண்மை தெரிகிறது. கடமையை செய்தல், கடமையை செய்தல் என்பது என்ன? நான் இந்த ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். எது தொண்டு? மிகப்பெரிய சமூக தொண்டு தெரியும். என்ன தெரியுமா? ஒருத்தன் யோகா பண்ணிட்டே இருந்தானா, அவன் நேரம் அந்த குரு கிட்ட கேட்டான், சுவாமிஜி நான் யோகா செஞ்சா சந்தோஷமா இருப்பேனா? சுவாமிஜி சொன்னார், நீ கரெக்டாக யோகா பண்றன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. இவ்வளவுதான். யோகம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, கடமையை செய்வது. தியானம் என்பது வேறு ஒன்றும் இல்லை, கவனத்தை சிதறடிக்காமல் அந்த வேலையில் முழுமையாக இருப்பது. இப்போ கூட நான் பேசிட்டு இருக்கிறேன், நான் பேசுறதை கேட்காம நிறைய பேர் வீடியோ பிடிச்சிட்டு இருக்காங்க, யாருக்காவது போட்டு காட்டுறதுக்கு. பேச்சை முழுமையாக கேட்டல். அந்த வினாடியில வேதாத்திரி மகரிஷி சொல்கிறார், தியானம் என்பது நீ சமைக்கின்ற பொழுது உப்பை போடுகிறாயா, உப்பை போடுகின்ற பொழுது இருக்கும் உன் மனநிலைக்கு பெயர் தான் தியானம். இதை விட என்னங்க விளக்கம்? புரிந்தவர்கள் பாக்கியசாலிகள். அந்த வினாடியில கவனம் சிதறினால் உணவு கெட்டு போகும், அளவு மாறி போகும். அந்த கடமையை செய்தல். நான் ஒரு செய்தியோடு நிறைவு செய்கிறேன். சமீபத்தில் சில விஷயங்கள் படித்தேன். எது ரொம்ப ஆழமா இருக்குமோ மனசுல, எது ரொம்ப ஆத்மாவை தாக்குமோ அதை நான் சொல்வது வழக்கம். பர்வீன் சுல்தானா பேசுறேன்னா, கேமரா ஒன்று இருக்குல்ல மைண்ட்ல, அதை ஆன் பண்ணுங்க. பல நேரங்களில் நம்ம அந்த கேமராவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம், அதான் வாழ்க்கையில் முன்னேறாமல் இருக்கிறோம்.
எவனோ ஒருத்தன் கற்பனையில் காட்டியதை மட்டும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம் கற்பனைக்கு இடமில்லாமல் போய்விட்டது. கற்பனைக்கு இடமில்லாமல் போகின்ற சமூகம், அவங்க சொன்ன மாதிரி குட்டை நீர் தான். கற்பனை வளர வேண்டும். இமேஜினேஷன் இஸ் மோர் தென் நாலேஜ். ஐன்ஸ்டீன் சொன்னது. கற்பனை உங்கள் மைண்டில் ஒன்று இருக்குது, ஆன் பண்ணுங்க, கேமரா ஆன் பண்ணுங்க. இப்போ நான் தெரியக்கூடாது, உங்கள் கேமரா தான் ஆனில் இருக்கணும். 2 நிமிஷம். ஒரு பொட்டல் காடு, ஓரத்தில் ஒரு மரம், அதை தாண்டி ஒரு காடு. பொட்டல் நிலம், ஒற்றை மரம், அதை தாண்டி காடு. ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தட்டு தடுமாறி ஓடுகிறது மான், பதட்டத்தோடு ஓடுகிறது மான், அப்பப்ப திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு ஓடுகிறது மான். கேமராவை கொஞ்சம் திருப்புறோம், எதை பார்க்குதுன்னு. அங்கே ஒரு வேடன் அம்பை குறி வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மானை குறிவைத்துக் கொண்டிருக்கிறான் ஒரு வேடன். அதிலே அகப்பட்டு விடக்கூடாது என்று பதறி பதறி ஓடுகின்ற மான் அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுவதற்காக நிற்கிறது. அதன் கால்கள் விதிர் விதிர்த்துக் கொண்டிருக்கின்றன. இதோ கொஞ்ச நேரத்தில் காற்றுக்குள் நுழைந்து விட்டால் வேடனிடம் இருந்து தப்பித்து விடலாம் என்று காட்டை பார்க்கிறது. காடு தீப்பிடித்து எரிகிறது. என்ன செய்வது என்ற பயத்தோடு திரும்பி பார்க்கிறது. அப்பொழுது காட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு புலி மானை பார்த்து கொண்டு நிற்கிறது. என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பக்கம் போகலாம் என்று இடது பக்கம் திரும்பினால் எந்த மிருகத்திற்கும் பிடிக்காத வானத்திலிருந்து பேர் இடி கேட்கிறது. அந்த வினாடியில் அது காலெல்லாம் நடுங்க யோசிக்கிறது. அதனால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை. காரணம், அது பிரசவ வலியில் இருக்கிறது. இவ்வளவு சூழல். அப்பொழுது அது தன் ஆன்மாவிடம் பேசுகிறது. நான் என்ன செய்ய? ஆன்மா அதனிடத்தில் கேட்கிறது, ஏ மானே, திரும்பி வேடனிடத்தில் போய் அடிபட்டு சாக போகிறாயா? எரிகின்ற காட்டிலே போய் சாக போகிறாயா? அல்லது புலிக்கு இரையாக போகிறாயா? அல்லது இடிக்கு சிதைய போகிறாயா? என்ன செய்ய போகிறாய்? எதுவும் செய்யாத. இப்பொழுது இந்த வினாடியில் இயற்கை உனக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறது. அந்த கடமை இந்த குட்டியை ஈனுவது. அதை மட்டும் செய் என்று ஆன்மா கட்டளையிடுகிறது. அந்த ஆன்மாவின் கட்டளைக்கு அடிபணிந்த அந்த மான் எல்லா பேராபத்துகளையும் மறந்துவிட்டு குட்டியை ஈனுவதில் தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறது. குட்டி ஈனக்கூடிய அந்த சூழலை வேடன் பார்க்கிறான். குட்டி இதோ பிறந்துவிட போகிறது என்கின்ற நிலையில் வேடன் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பார்க்கிறான். அங்கே ஒரு புலி நிற்கிறது. இந்த பிரசவ வாடைக்கு புலி வந்துவிடக் கூடாதே என்று மனம் ஏதோ ஒன்று செய்ய தன் அம்பை சரியாக புலியிடத்தில் திருப்புகிறான் வேடன். புலியை அடிக்கிறான். தன் மீது அம்பு பாய்ந்த போது தன்னை அடித்த வேடனை துரத்துகிறது புலி. 2 ஆபத்து காலி. இடி இடித்ததில்லையா? அந்த வினாடியில் பெரும் மழையாக பெய்து காட்டிலே இருக்கக்கூடிய தீ அடைகிறது. இது கதை. சொல்லும் நீதி என்ன தெரியுமா? நீ உன் கடமையை முழுமையாக செய்தால் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய பேராபத்துகளை இயற்கை பார்த்து கொள்ளும் என்கின்ற ஆழம். நம் மனம்தான் நமக்கு குரு, நம் மனம்தான் நமக்கு தலைமை. இந்த தலைமை சரியாக இருந்தால் சுற்றுச்சூழலும் சமூக தொண்டும் மிக சீரிய அளவில் இருக்கும். நல்ல தலைவர்களை உங்கள் மனதை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அதுதான் நமக்கான ஆசீர்வாதம் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.